ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மானோட 43வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 42 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சேஃப்ரான் நம்ம ஹீரோக்கு ஒரு புக்கை கொடுத்து அதில் இருக்க மேஜிக் ஸ்பெல் எல்லாம் கற்றுக்க சொல்லியிருப்பா. நம்ம அந்த புக்ல இருக்க பேசிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் எலிமெண்ட் அப்புறமேட்டுக்கு ஏர் எலிமெண்ட் இது ரெண்டையும் கிரியேட் பண்ணிருப்பான். அப்புறமேட்டுக்கு அவங்களோட டீச்சரும் நம்ம சிசிலி இப்ப ஹை எல்ஃபா மாறினதுனால அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த போறோம், அதுல நீங்களும் கலந்துகிட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் நாம இப்ப பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டு பாடி ஒரு சவுண்ட் எலிமெண்ட்ல இருக்க ஸ்பிரிட்டு கூட அவன் கான்ட்ராக்ட் போட்டிருப்பான். அங்க இருக்க மொத்த கும்பலும் என்னது சவுண்ட் எலிமெண்டா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த சவுண்ட் எலிமெண்ட் அவனோட கையில வச்சுக்கிட்டு, ஓ இதுதான் அந்த பிசிக்கல் இடத்துல இருக்க ஸ்பிரிட்டா, எல்லாரும் நான் ரொம்பவே லக்கின்னு பேசுறாங்க, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த சேஃப்ரான் கொடுத்த புக்ல இருந்து தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், இதை இவனுங்க பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டைம் வரையும் நம்ம ஹீரோட்ட போய் என்னால இதை நம்ப முடியல, நீங்க எப்படி ஒரு பிசிக்கல் இடத்துல இருக்க ஸ்பிரிட்டை இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணீங்க, நீங்க ஒரு ஜீனியஸ், கண்டிப்பா உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்ப கியூரியும், ஆமா ஹாரிஸ், இந்த சவுண்ட் எலிமெண்ட்ல இருக்க ஸ்பிரிட் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மெலடிஸுக்கு மட்டும்தான் வெளியே வரும், நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், என்னடா எல்லாரும் ரொம்ப புகழ்றீங்க, ஒரு நிமிஷம் இந்தம்மா சேஃப்ரானே நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும், சரி சரி ஓவரா பண்ணாத, நான் ஒத்துக்கிறேன்டா, நீ பாடின பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், நம்மளோட ரிஹர்சல் இப்ப நல்லாவே முடிஞ்சு, இனிமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், அதில் கலக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் நம்ம ஹீரோவை ஹே அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும், என்னமா சேஃப்ரானே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப சேஃப்ரானும் ஒரே வெக்கத்துல, அது இப்ப நீ பிளே பண்ணல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை எப்படி பிளே பண்றதுன்னு எனக்கு கத்து கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், ஆஹா என்னது இது, இவ்வளவு நேரம் என்னையே மட்டம் தட்டிட்டு இப்ப என்கிட்டயே கத்துக்கிறதுக்கு வரியா, இருக்கட்டும் இருக்கட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும், டே என்னை வச்சு ஓவரா கலாய்க்காதீங்கடா அப்படின்னு கத்துறா. அங்க இருக்க நம்ம டீம்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம சிசிலி ஹை எல்ஃபா மாறினதை கொண்டாடுற ஃபெஸ்டிவலும் வந்துருச்சு. அப்போ நம்ம சிசிலியும் லாஃபயர் கிட்ட, லாஃபயர் உங்களோட பொண்ணு அப்புறம் ஹாரிஸ் ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல தானே இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம லாஃபயரும் ஆமா அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம லாஃபயர் கிட்ட, ஆமா நீங்க ஏன் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம லாஃபயரும் நடுங்கிக்கிட்டு, இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும், ஆமா ஆமா நார்மலா தான் இருக்கீங்க, பார்த்தாவே தெரியுது அப்படின்னு சிரிக்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட டீமும் ஸ்டேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துட்டாங்க. அங்க பார்க்கணுமே நம்ம ஹீரோ ஸ்பிரிட் எல்லாம் சமன் பண்ணிட்டு கிட்டாரு ட்ரம்ஸ் அப்படின்னு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லாஃபயர் சிசிலி எல்லாம் பார்க்கணுமே அங்க வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சேஃப்ரான் பட்டை கிளப்புறா. அப்ப நம்ம சிசிலியும், ஆஹா என்ன பாட்டு, இதுதான் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு மெலடி கேட்கறது, இது ரொம்பவே பிரமாதமா இருக்கு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கா. நம்ம சேஃப்ரானும் ரொம்பவே சந்தோஷமா பாடிட்டு இருக்கா. அப்ப நம்ம லாஃபயரை பார்க்கணுமே, என்னது இது என்னோட பொண்ணா, அவ இந்த மாதிரிலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவாளா அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அந்த கூட்டத்துல இருக்க இன்னும் 2-3 பேர் கூட இந்த பாட்டு, இந்த மெலோடி, இது என்ன இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த மாதிரி யாராலையாவது பாட முடியுமா அப்படின்னு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிசிலியும் லாஃபயர் கிட்ட, நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்ட்டு, அவங்க என்ன அவங்களோட ஸ்பிரிட் எல்லாம் வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம லாஃபயரை பார்த்தா காணோம். சிசிலியும், லாஃபயர் நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா நம்ம லாஃபயர் அங்க கூட்டத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க போய் கூப்பிட்டு, அங்க பாத்தீங்களா அது என்னோட பொண்ணு தான், அவ எவ்வளவு நல்லா பாடுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்திட்டையும் போய் கத்தி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம சிசிலியும், யோ லாஃபயர் நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம ஹீரோவும் அங்க பாடிக்கிட்டே, சேஃப்ரான் இந்த ஸ்டேஜோட மெயின் போக்கஸே நீ தான் அப்படின்ட்டு இவ இந்த பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்றா, இதுதான் இவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சேஃப்ரானும் வானத்துல பறந்துட்டு, இதுதான் ஃபைனல் அப்படின்ட்டு அவங்களோட ஃபைனல் போஸை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆடியன்ஸை பார்க்கணுமே மொத்த கும்பலும் கை தட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் சேஃப்ரானும், என்னது இவ்வளவு பாராட்டா, இது நல்லாவா இருந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டே நம்ம சேஃப்ரான்லாம் பார்க்கணுமே, என்னோட பிரீத்திங் அது ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு, என்னோட வாய்ஸ் கூட முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஷாக்லயே பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற ஸ்கில்லோட எஃபெக்ட் இப்போ சேஃப்ரான் மேல ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும், என்னது இந்த ஸ்கில்ல மத்தவங்க மேல கூட பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு, பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம லாஃபயரை பார்க்க நம்ம ஒரே ஆனந்தத்துல குதிச்சிட்டு இருக்கோம். நம்ம சேஃப்ரானும் என்னோட அப்பா என்ன பாக்குறாங்க அப்படின்னு வைக்கப்படுறா. அப்ப நம்ம ஹீரோவும் அப்புறம் சேஃப்ரான் இது ஓகேவா அப்படின்னு கேக்குறான். நம்ம சேஃப்ரானும் ஷாக் ஆயிட்டு ஹாரிஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நான் உங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க கூடாது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம நான் அந்த பெட்லயும் தோத்துட்டேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம லாஃபயரும் இவங்களோட ஒரே பாட்னால இந்த மொத்த ஸ்டேஜையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, எனக்கு சந்தேகமே இல்ல ஃபியூச்சர்ல இந்த எல்வின் கிங்டத்தோட ஸ்டார்ஸ் இவங்க தான் அப்படிங்கிறான். நம்ம டீமும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம செயின்டஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நான் ஹென்ரிச் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம செயின்டஸும் ஓ சார் ஹென்ரிச் நீங்க வந்துட்டீங்களா, சரி உள்ள வாங்க அப்படின்ட்டு வெல்கம் ஹென்ரிச் அப்படின்ட்டு அங்க ஏதோ ஒரு புக்கை கீழே போட்டு எந்திரிச்சு வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த புக்கை பாக்குறான். அந்த புக்ல அட்வென்ச்சர் ஆஃப் ஹீரோ அண்ட் செயின்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் ஏமா செயின்டஸ் இந்த புக்கெல்லாம் நீ படிப்பியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் வாங்க சார் ஹென்ரிச் வந்து உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இம்பார்ட்டனா என்ன விஷயம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நீங்க ஹோலி ஸ்வாடை பத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த ஹோலி ஸ்வாடு இது அந்த ஃபேண்டசி கதையில இருக்க ஹீரோ வச்சிருந்த ஸ்வாடு அப்படின்ட்டு எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல, ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் இதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எதுக்கு அப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் நீங்க அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது ஹோலி ஸ்வாடோட ட்ரையலா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட உள்ளுக்குள்ள என்னது ஹோலி ஸ்வாடோட ட்ரையலா, இது எவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா, ஆஹா எனக்கு ஹோலி ஸ்வாட் கிடைக்க போகுது, செயின்டஸ் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ள துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் அந்த இம்மோர்டல் கிங் நம்ம கேபிட்டல் அட்டாக் பண்ணப்ப நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அப்ப கிட்டத்தட்ட உங்களோட உயிரே போயிருச்சு, அதனால நீங்க தான் நம்ம டிவைன் ஆர்டரோட புது ஹீரோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது புது ஹீரோவா, அந்த டைட்டில் எனக்கு கரெக்டா இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் இந்த ட்ரையல் எங்க நடக்க போகுதுன்னா பிச்சாக்கோ கிராண்ட் சர்ச்சில் தான் நடக்குது, அந்த சர்ச் நம்ம கான்டினென்ட்டோட வெஸ்ட் ரீஜியன்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது பிச்சாலோ கிராண்ட் சர்ச் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செகண்ட் இம்மோர்டல் கிங்னால அந்த சேவரர் எம்பையர் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க இருக்க 4 நேஷன்ஸும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற ஒன்ன உருவாக்குனாங்க. இந்த கிங்டம் சவுத் சைடுல இருக்க ஃபாரஸ்ட்ல இருக்கு, அங்க இருக்க கிராண்ட் சர்ச் தான் பிச்சாக்கோ. அந்த பிச்சாக்கோ கிராண்ட் சர்ச்ல இருந்து வந்த ஹீரோ தான் அந்த செகண்ட் இம்மோர்டல் கிங்க ஃபுல்லா சீல் பண்ணாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த இம்மோர்டல் கிங்கோட ஹார்ட் அதை மட்டும் நம்ம ஹீரோவால அழிக்க முடியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஊவா ஹபீஸை சேர்ந்தவனுங்க வந்தானுங்க, அதுக்கப்புறமேட்டு தான் அங்க இருந்த ஹார்ட் எல்லாம் காணாம போனுச்சு. அப்புறம் அந்த ஹீரோவோட ஹோலி ஸ்வாடு அது அந்த பிச்சாகோ கிராண்ட் சர்ச்சில் இருக்கு, அதை ஒரு ட்ரூ சாசசரால மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஹோலி ஸ்வாடு இருக்க லேண்ட் ஃபுல்லா அந்த இம்மோர்டல் கிங்கோட டார்க் எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, அதை அந்த ஹோலி ஸ்வாடு பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட 3 செஞ்சுரி ஆயிருச்சு, அந்த ஸ்வாட் அங்க இருக்க டார்க் எனர்ஜி எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் இப்போ அந்த ஸ்வாடு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் டவுன் ஆக வேண்டிய நேரம், அதை நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அஃப்கோர்ஸ் செயின்டஸ் இதை எப்படி நான் மறுப்பேன், நான் எப்ப கிளம்பட்டும் அப்படிங்கிறான். செயின்டஸும் நீங்க உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் கைஸ் போன எபிசோட்ல ஒருத்தர் ப்ரோ இந்த மண்ணோல தான் நான் சவுண்ட் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டே கேள்விப்படுறேன் அப்படின்னாரு. ஆமா கைஸ் எனக்குமே புதுசா தான் இருக்கு, நான் இது வரைக்கும் சவுண்ட் எலமெண்ட்டே கேள்விப்பட்டதில்ல. அது மட்டும் இல்லாம நம்ம பாஸ்கல் ஏர் எலமெண்ட் இருக்குல்ல, அதை கூட இந்த மானோல பார்க்கும்போது ஒரு வாட்டர் எலமெண்ட் மாதிரி தான் இருக்கு, அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. சரி கதை போக போக அப்ப ஏதாவது மாறுனுச்சு அப்படின்னா நாம அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.